கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 31வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:31 ஜெபத்தோடு செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்தேரந்தோ தேராமே தோத்தேரந்தோ தேராமே இயேசு சுவாமிக்கு தோத்தேராமே தோஷி யானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திராமே தோஷி யானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திராமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியான் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடிய தோத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து சாந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து சாந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் வடு செட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் வடு செட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் நேராய் அம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன் வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வனாதி ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி ஞானத்திலே துதிக்க ஆடியானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், தானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். வாசிப்போமா ஏசாயா 10வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க மோனோ வலசை வாங்கி போகும் கேபின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். சரி, இது என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரிமூவ் அங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ரிமூவ்க்கு நா சா ரிமூவ்.
நா சா ரிமூவ். வசனத்தில் உங்களுக்கு பாப்பா எங்க இருக்குன்னு சொல்லி 30வது அதிகாரம் 10வது அதிகாரம் 31. மக்கும் வலசை வாங்கி போகும் கேபின் குடிகள் தப்பி ஓடக்கூடுங்க. இந்த வலசை வாங்கி ஓடி போகும்னு தமிழ் இருக்கு, அது சுத்த தமிழ். இங்கிலீஷ்ல ரிமூவ், ரிமூவ்னா நாசா. இந்த ரிமூவ்ங்கிறதுக்கு இந்த நாசா NASA ரிமூவ் நாசா, நான் என்கிறத நான் இருக்கக்கூடாது, நாசா நாசமா போகிறது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நாசா NASA மேல வரக்கூடாது, நாசா. டிபார்ட் கேரி அவே. ஒரு யுத்தம் வருதுங்க. இந்த யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தில் இருக்கும் போது அமைதி ஓடி போயிடும், சுகாதாரம் ஓடி போயிடும், மக்கள் ஓடி போயிடுவாங்க, எல்லாமே ஓடி போயிடும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடும். நம்ம ஒரு சில பணக்காரர்கள் அவங்க தங்களுடைய ஹாலிடே செலவழிக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்து போவாங்க. அங்க அப்படியே ஸ்கீ பண்ணுவாங்க, வைன் குடிப்பாங்க, அந்த இயற்கை காட்சியை பார்ப்பாங்க, ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி வரும், அந்த நேரம் அவங்க சமாதானம் ஓடி போயிடும், அவங்க அந்த இடத்த விட்டு ஓடுறத பார்க்கணும், பரிதாபமா இருக்கும். அதுக்கு பேர் தான் நான் சா. இதுக்கு இங்கிலீஷ்ல டிபார்ட் கேரி அவே, தப்பி ஓட. இது வேதத்துல எங்க முதல் முறையாக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல சோதோம் கொமோராவுடைய அழிவு வருகிறது. சரி, 7:17 வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள மாமிச ஜனங்களை அழிக்க நான் பூமியில் அழிக்க, டிஸ்ட்ராய், ரிமூவ், அழிக்க. இதெல்லாம் இனி இங்கே இருக்கக்கூடாது. தேவனுடைய கோபம், தேவனுடைய கோபம் யார் மேல வருதுன்னா ஒரு மனிதன் மேல வருது. அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அந்த மனஸ்தாபம் எப்படி மாறுது அப்படின்னா நாசாவாக மாறுது. சரி, யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். யோபு 6வது அதிகாரம் 32வது வசனம். 6:30 22. எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்று உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாரும் உண்டு. ஆஸ்தி, இதெல்லாம் ஆஸ்தி போயிருச்சு, அது டிபார்ட் ஆயிடுச்சு, அதிலிருந்து கொண்டு வர முடியாது. சரி, இன்னொரு நபரை பார்க்க போயிடும். அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா எல்லாம் டிபார்ட் ஆகி போயிட்டு, எல்லாம்னா என்னது எதுவுமே கிடையாது. ரூத் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ரூத் 1:5. பின்பு மக்லோன் கிளியோன் என்பவர்கள் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரனையும் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து நாசா. ஒரு பொருளை இழக்கிறதுனாலும் சரி, அந்த இடத்துல விட்டு போறதுனாலும் சரி, அதுக்கு வார்த்தை நாசா. சரி, 2 சாமுவேல் பார்ப்போம். 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, அங்கே பெலிஸ்தியர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவங்களுக்கு அது வரை விக்கிரகத்துல ஒரு பயங்கர நம்பிக்கை, இந்த விக்கிரகம் தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யுத்தத்துல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க இவங்க விக்கிரகத்தை விட்டுட்டு ஓடி போயிறாங்க. அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டு எரித்தார்கள். அங்கே ஒரு ரிமூவ், அது அங்க கிடையாது. இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம்.
நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 23வது வசனம், 21, 23. இங்க பெண்களுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. பெண்ணியமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிற தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை பிடித்து கொண்டு அவர்களை தூக்கிடுவாங்க. அப்ப டான்ஸ் ஆடுற பொண்ணுகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. டான்ஸ் ஆடாத பொண்ணுகளை உள்ள வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட். ரெண்டாவது ஒரு வார்த்தை பார்க்குறோம், அது டுவெல். இந்த டுவெல்ல உங்களுக்கு நான் வசனத்தில் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐயா 10வது அதிகாரம் 31வது வசனம். மத்மோ வலசை வாங்கி போகும், கெபியின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். கூட்டம்னு ஒரு இடத்துல அவங்க டுவெல் யாசாப் யா இதெல்லாமே எபிரேய மொழிங்க. முதல்ல தான் எபிரேய மொழி. YASAB யாசாப். சாப் மேல தூக்கணுங்க, மேல ஒரு இது வரும். சாப் யாசாப். ரைட். டுவெல் யாசாப் அப்படின்னா ஒரு இடத்துல வாழுகிற மக்கள். இது வேதத்துல முதல் முறையாக எங்க வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம், 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக நோத் என்னும் தேசத்திலே குடியிருந்தார்கள். தேசத்தில் டுவெல், தேசத்தில் யாசாப். அதான் அவங்களோட ஊர் ஆயிப்போச்சு. எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் நாங்கள் நாகர்கோயில் சேர்ந்தவர்கள். இன்னைக்கு எங்களுக்கு சொத்து நாகர்கோயில் இருக்கு. ஆனா அந்த நார்களை விட்டுட்டு என் தகப்பனார் டாக்டர் H. லைசாண்டர் விருதுநகரை தெரிந்து கொண்டு இங்க டுவெல் பண்ணிட்டார். பரம்பரையாக எங்க இருக்கிறோம், அப்பா இருந்தாரு, நாங்க இருக்கிறோம், எங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. விருதுநகர் தான் எங்களுடைய டுவெல்லிங் பிளேஸ் ஆயிப்போச்சு. அதான் விருதுநகர்ல யாசாப். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 வசனம். பின்பு கர்த்தர் மம்ரே சமபூமியிலே அவனுக்கு தரிசனம். மம்ரே சமபூமியில ஆபிரகாம் ஜோல் பண்ணிட்டு இருக்க. ஜோல் அவன் பகலிலே உஷ்ணத்தில் கூடார வாசல் உட்கார்ந்திருந்தான். அந்த சமபூமிங்கிறது தான் அவருடைய டுவெல்லிங் பிளேஸ். 18:1 உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 19:1 பாருங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். சோதோமன் வாசல்ல லோத் இருக்கிறார். ஆப்போசிட் பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம், 22:5. அந்த டொல்லிங்க அபைட் வேற ஒரு வார்த்தையை ஆவியான எழுது. அபைட் உங்களுக்கு தெரியும். 15வது அதிகாரம் யோவான் 15ல என்னிலே நிலைத்திருங்கள், அபாய்ட். இந்த நிலைத்திருங்கள் அபாய்ட்ங்கிற ஒன்று காரியம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்ங்கிறதுக்கு அதே வார்த்தை 12. இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நானும் பிள்ளையாண்டானும் ஆண்டவர் தொழுது கொள்ள போறோம். ஆனா நீங்க இங்கே இங்கதான் இருக்கணும். ஒரு சில டிரைவர் மார்கள்லாம் நாங்கள் வருவோம், ஆளை காணாது. ஆனா ஆல்ரெடி பெரிதான இருக்கிறதுனால இப்ப இந்த செல்போன் இருக்கிறதுனால நம்ம கூப்பிட்டு வர வச்சிடலாம். ஆனா அன்னைக்கு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னா தெரியாது. சரி. ஆதியாகமம் 38வது அதிகாரம் 11வது வசனம். இது யூதா மருமகள் தாமார் 2 மகனை கொடுத்தாரு. மகன் இறந்து போயிட்டான். அடுத்த மகனை இழக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதனால நீ என்ன செய்ய, உங்க அப்பா வீட்டுல போய் தகவல் பேர்ல தங்கி இரு. அங்க ரிமைன். அதுக்கு அபாய்ட் கிடையாது, ரிமைன், அங்கேயே இரு. இங்கிலீஷ் வார்த்தையில கொஞ்சம் மாறுதல் இருக்கு. அர்த்தமும் மைல்டா மாறும், ஆனா மேட்ரா தான். சரி.
1000 வருட அரசாட்சியில இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1000 வருட அரசாட்சியில 65வது அதிகாரம் ஏசாயா 21 65 21 வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், அவை திரளான திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்கள் கனியை புசிப்பார்கள், அங்கே இருப்பார்கள். சரி, 2 வார்த்தை பார்த்தாச்சு. அடுத்து கேதர், கூட்டம் கூடுகிறார்கள். கேதர், கபாஸ், கபாஸ், QA கபாஸ், டுகெதர், கேதர், கபாஸ், QABAS, கபாஸ், கூட்டம் கூடி, டு கனெக்ட். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் சிதறி போய் என்ன செய்யுங்க, பழகி பெறுங்க. ஆனா நாங்க அப்படி போக மாட்டோம், நாங்க இங்கே தான் செய்வோம், கேதர் ஒன்னா கூடி நாங்க இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை சிதறடிக்க வச்சார். இது மனுஷர்களுக்கும் இதான், பொருள்களுக்கும் கேதர் தான், பொருள்களையும் கேதர் தான் பண்றாங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 35வது வசனத்துல தானியேல் தானியங்களை சேர்த்து யோசிப்பு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஆளுநர் தானியேல், சாரி, தானியங்களை சேர்த்து வைக்க யோசப்பு ஆலோசனை. 41வது அதிகாரம் 48வது வருஷத்தில் அதே வார்த்தை தான் உங்களுக்கு நான் வாசி காட்டேன். 41 48 7 வருஷங்களும் எகிப்து தேசம் விளைந்த தானியங்களை எல்லாம் அவர்கள் சேர்த்து கேதர் கபாஸ். இது ஒரு ஃபிகரேட்டிவாகவும் இருக்குது. ஃபிகரேட்டிவ்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஃபிகரேட்டிவ்ன்றது என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 41வது அதிகாரம் தாவீது ஃபிகரேட்டிவா எப்படி சொல்கிறார்? 6வது 41 6 ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாக பேசுகிறான், அவர்கள் தங்கள் இருதயத்திலே அக்கிரமங்களை சேகரித்துக் கொண்டு. ஃபிகரேட்டிவ், அக்கிரமம் எல்லாம் எங்க இருந்துச்சு? இருதயத்தில் சேர்த்து வந்துச்சு. ஃபிகரேட்டிவா பார்க்கணும். யுத்தத்திற்கும் இதே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 24வது வசனம். தாவீது சேபாவிலே உள்ளவர்களை கொன்று போடுகளே, அவன் தன்னோடு சில மனுஷர்களை சேர்த்து கொண்டு சில மனுஷர்களை கபாஸ். கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்தது முடிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்போது இஸ்ரவேல் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடிவார்கள். மிஸ்பாவிலே கூடிவார்கள். கபாஸ். சரி, லாங்குவேஜ் பார்த்துட்டோம். நம்ம வாசனத்துக்குள்ளே வருகிறோம். ஏசாயா 10வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். மக்னோ, மக்னோ இங்கிலீஷ்ல அந்த ஸ்பெல்லிங் சொல்றேன், தேவையான எழுதி வச்சுக்கோங்க. MAD, MAD, MENAH, மக்னோ, மக்னோ. இங்கிலீஷ்ல இது ரிமூவ்ட் அப்படின்னு இருக்கு. 10வது அதிகாரம் 31வது வசனம். மோனோ வலசை வாங்கி போகும். அந்த வலசை வாங்கி போகிறது ஒரு சுத்தமான தமிழ், நமக்கு புரியாத தமிழ். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்குது, இஸ் ரிமூவ்ட். இந்த மக்மோ குறித்து நம்ம பார்க்கலாம். யோசுவா 15வது அதிகாரம் 31வது வசனம். 15, 31.
சிக்லாக் மத்மானா இதெல்லாம் யாருடைய இது பார்த்தீங்கன்னா இது யூதா புத்திரர்களுக்கு கிடைச்சது. யூதா புத்திரர்களுக்கு கிடைச்ச ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கறது பட்டணம். இதுல 35வது வசனத்துல ஒரு ஹைலைட்டை பார்க்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 35ல அதுலாம். இந்த அதுலாம் தான் இதுல ஒரு காரியம். இப்போ ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. இதுல அதுலாம்ங்கிறது தான் நம்ம பார்க்க போய் 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1 வசனத்துல இப்ப தாவீது தப்பி ஓடுறாரு. இந்த இடம் ஆண்டவர் ரிமூவ் பண்ண போகிறார். அது ஏன் ரிமூவ் பண்ண போகிறார்? அதனுடைய சுத்தி இது யூதாவுக்கு கிடைத்த பட்டணத்துல 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 1 வசனம் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பனார் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கே அவனுக்கு கூட போனார். அதுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் வாங்கினவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரையும் அங்கே கூட்டி வந்தார்கள். அங்கே அவர்களுக்கு தலைவர் நான். அந்த பிரகாரமா ஏறக்கூடிய 400 பேர் அவங்க கொடுத்தாங்க. அப்ப தப்பி ஓடி வந்த ஒரு இடம் தான் இந்த அதுலாம் குகை. இந்த அதுலாம் குகைங்கிறது ஒரு வித்தியாசமான இடம். ஏன் அது வித்தியாசமான இடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப தப்பி ஓடி முறுமுறுக்கிற மக்கள் கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல தப்பி வந்துடுறாங்க. இதெல்லாம் நிறைய இடம் நான் பார்த்துருக்கேன். வட்டிக்கு கொடுக்க முடியாம அந்த ஊரை ஒட்டி ஓடி போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் இவர்கள் எப்படி ஆசீர்வதித்து மாற்றுகிறாருங்க தான் அதுல ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்கணும். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 1 நாளாகமம் 12:22 அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர்கள் அவரிடத்துல வந்து சேர்த்தப்படுகிறார். 400 பேர் கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 அது எப்படி மாறுகிறதுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஆண்டவர் ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தலை சுத்தி இருக்கு. தேவ சேனை மகா சேனை ஆரம்பிக்கிறது எப்படி இருக்காங்க? அற்பமான ஆரம்பம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறது. அதுதான் அதுலாம் குகை. சரி, 23வது வசனம் கர்த்தருடைய 1 நாளாகமம் 12:23 கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜபாரியத்தை தாவீதிடத்திலே திருப்ப இப்ரேமில் இருக்கிற அவனிடத்துல யுத்தசந்தர்கள். சரி, இதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப முதல் ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அது ஆனால் அப்படின்னு இது ஆரம்பிக்கும். 10வது அதிகாரம் 30வது வசனத்துல மக்தன் வந்து இவர்கள் எப்படி வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிமோட். இந்த ரிமோடுக்கு காரணம் தான் பார்க்க போறோம். இதுதான் தமிழ்ல வந்து வலசேனை போட்டிருக்கான். ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் இருக்கு. ஏன் அவர்கள் அங்கிருந்து ஆண்டவர் ரிமூவ் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த ஏன் ஆண்டவர் ஒருத்தரை ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுகிறார்? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்க, பிரைப் வாங்கிடுவாங்க. உடனே அவங்க மேல என்ன செய்வாங்க? ஒரு கேஸ் போட்டு அவங்களை அங்கிருந்து சிறைச்சாலைக்கு தூக்கி போட்டுருவாங்க. வாசிப்போமா? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் குமாரா மேலும் கந்தகத்தையும் வானத்திலிருந்து வர்த்திக்க பண்ணி அக்னி வருஷம் பண்ணி அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். ரிமூவ். காரணம் அவருடைய பாவம். இந்த பாவம் கூடி 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 ஆண்டோடைய சன்னிதானத்தில் போய் வருது. அவர் வந்து செக் பண்ண வர்றாரு, இது ரைட்டான்னு சொல்லி. ரைட். ஆனா அங்கிருந்து ஒருத்தரை ஓடி போக வச்சிருக்காரு. 17 வசனம் பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூகம் எங்கு நில்லாதே, நீ இந்த அழிவில் நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஓடி போனாரா? போனார். ஆனா சந்ததியே வேற மாதிரி மாறிச்சு. இப்ப நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போக போறது கிடையாது. 2வது அழிவை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 27வது அதிகாரம். அழிவனுடைய அடுத்த காரணம் ஏன் ரிமோட்?
27வது அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து. அம்மா ரெபேக்கால் சொல்லுறாங்க, யாக்கோபே ஓடி போயிடப்பா, அண்ணே உன்னைய அழிச்சே விடுவான், இவன் திரும்பியும் உன்னை தூக்கிடுவான். அதனால என்ன செய்ய, என் சகோதரனாய லாபான் இடத்துக்கு ஓடி போ, உன் சகோதரனுடைய கோபம் தனிமிட்டு அங்கே இருக்கிறார். இது ரெபேக்காளுடைய ஆசீர்வாதம். ஆனா அதுக்கப்புறம் அவன் பார்க்கவே முடியவில்லை. அடுத்து ஒரு ஓடி போகிற காரியத்தை பார்க்க போறோம். ஆதியாகமம், இதே லாபான் தான் அங்கேயும் வராங்க. 31வது அதிகாரம் 27வது வசனம். 31:27. நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டாக போன என்ன, நான் உன்னை சந்தோஷமாக மேலதாள சங்கீதத்தோடு அனுப்பியிருப்பேனுங்கிறார். இது லாபான். ஆனா ஆண்டவர் வந்து அவரை பயங்கரமா த்ரெட்டன் பண்ணாரு, அதனால மாத்திட்டார். சரி, அடுத்த அழிவை நம்ம பார்க்க போகிறோம். அது யாத்ராகமம் 9வது அதிகாரம் 25வது வசனம். யாத்ராகமம் 9:25. எகிப்து தேசம் எங்கும் ரிமூவ். எதை ரிமூவ் பண்ண? எகிப்து தேசத்தை ரிமூவ் பண்ணல. மனிதரையும் மிருகஜீவனையும் வெளியே இருந்த யாவும், எதெல்லாம் வெளியில இருக்கோ அவைகளை எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியில் இருக்க பயிர் வகைகளை அழித்து வெளியில் இருக்க மரங்களை முறித்து போட்டது. இது ஆண்டவர் ரிமூவ் பண்ணுகிறார். வெளியில இருந்தா அழிவு வருங்கிறாரு. இது எதனால இருந்துச்சுன்னா 20:21 பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய ஊழியக்காரர் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ அவன் தன் வேலைக்காரன் மிருகத்தையும் வீட்டுக்கு ஓரியோட பண்ணிட்டான். வார்த்தைக்கு பயந்தாங்கன்னா உள்ள உட்கார்ந்துருக்காங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலை வீட்டு வெளியே விட்டுறான். வெளியே தான் அழிஞ்சு போச்சு. சரி, கடைசியா ஒரு பார்த்தோம், அதை முடிக்க போகிறோம். யாத்ராகமும் 14வது அதிகாரம் 13வது வசனம். 14:13. அப்பொழுது மோசே, ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்க காண மாட்டீங்க. ஆண்டவர் அழிச்சிருவாரு, ரிமூவ் பண்ண. எதை ரிமூவ் பண்ண? உயிரை எடுத்துருவாரு. உயிரை எடுத்தனால அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது வசனத்தில் அவர்கள் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை டெட் ஜபிச்சபடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஆழமான சத்தியத்தை தூய ஆவியானோர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நன்றி ராஜா. இந்த கடவுளுக்கு பயப்பட பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிதான ஆசிரியத்தை கட்டளையிடுகிறேன் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.